இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள். இதன்படி தமிழ்நாட்டில் இதுவரை 5 லட்சம் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்காததால் 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை பள்ளிக் கல்வித்துறை நிறுத்தி வைத்திருந்தது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் அறிவுறுத்தியதை தொடர்ந்து ஒன்றிய அரசு நிதியை விடுவித்தது. இதையடுத்து பள்ளிகளில் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட மாணவர்களில் தகுதியானவர்களை RDE ஒதுக்கீட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி மாநிலம் முழுவதும் உள்ள 7,717 பள்ளிகளில் LKG வகுப்பில் 81,927 குழந்தைகளும் 1ஆம் வகுப்பில் சேர 89 பேரும் விண்ணப்பித்திருந்தனர். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒதுக்கப்பட்ட இடங்களை விட குறைவான விண்ணப்பங்கள் வந்துள்ள பள்ளிகளில் தகுதி உள்ள மாணவர் சேர்க்கை இன்று நடைபெறுகிறது. இதேபோல் இடஒதுக்கீட்டை விட அதிக விண்ணப்பங்கள் வந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் முன் நாளை குலுக்கல் முறையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது.